அவரை பிடிக்கும்னு. அப்போ ஹலிதா வந்து என்னை ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிட்டு வராங்க. அவங்க பர்த்டேக்கு என்னைய சர்ப்ரைஸ் பண்ணாங்க. கூட்டிட்டு வந்தா நான் அவர் தோல் மேல கை போட்டு அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு, ஆமாங்க அடுத்த படம், ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம தானே ரசிகன், அவன் என்ன ரசிகன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்புறம் இந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியா சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துலதான். அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப யாரையும் நம்பி இந்த படத்துல நடிக்கிற எல்லா நடிகரும் நம்பிதான் இருக்குது. ஸ்டோரிக்கு அடுத்தது யார் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வகையில் இந்த படம் இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு அறுசுவை விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த படம் பார்த்தா கிடைக்கும். குரு சோமசுந்தரம் சார், சான்வே மைனா, ஜென்சன் திவாகர், அனிருத், இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். வந்தோடனே மேடை ஏற்றிட்டாங்க. தானு சார் அழகா சொல்லுவார்ல, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அந்த மாதிரி எங்கள் நக்லைட்ஸ் குழுவுக்கு இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஒரு 7.5-8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பிச்சோன்னெலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஜாலியா யதார்த்தமா ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 8-10 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோன்னு கூட சொல்ல முடியாது. சும்மா அப்படி யதார்த்தமா அப்படி நடந்த ஒரு விஷயம்தான். சொல்லுவாங்கல்ல, யதார்த்தமா நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம். அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பிச்சு அது இன்னைக்கு சோஷியல் செட்டையர் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபார்ம்ல வந்து நிக்கிறது வந்து ரொம்ப சரியலா இருக்கு. திட்டமிடுதல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆரம்ப காலத்துல எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்துதான்னா தெரியல. ஒரு மாதிரி நாங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப கால வெர்ஷனுக்கு ஏடியா நான் போய் வாய்ப்பு கேட்டேன் பிரசன்னா அருண் மூலமா. ரொம்ப ஜாலியா அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால நாங்க அப்படியே தள்ளி போய் நாங்கள் நக்லைட்ஸ்ல நிறைய வீடியோஸ் பண்ணோம். அப்போ ஏடியா இருக்கணுமா நடிகனா இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷ் என்னைய வந்து கூப்பிட்டு பேசினாரு, என்னையும் அருணையும். அது ஒரு தேங்க்யூ தலைவா, லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னே தெரில. ஒரு உருப்படாத ஏடியா இருந்து அதையும் சரியா பண்ணாம என்ன இருப்பேன்னு தெரியாது. நான் வந்து நக்லைட்ஸ்ல கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃபா வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு, ஆனா எல்லா இடத்துலயும் இப்ப இன்னைக்கு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டரா வந்து லேண்ட் ஆயிருக்கேன் சினிமாலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட மென்டார் பிரசன்னா தான். அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கான காரணம். அதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எங்க டீம் சுஜித் ஆகட்டும், கண்ணன் ஆகட்டும், நாங்க எல்லாம் கிட்டத்தட்ட நிவி ஆகட்டும், நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல எங்களோட கெரியர் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இங்க நாங்க பிளேஸ் ஆயிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான். இந்த படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். எனக்கு என்னன்னா, நான் வந்து பயங்கரமான மணி சாரோட ஃபேன் பாய், மணிகண்டன் சாரோட. அது அவருக்கே தெரியும். அது ஒரு மானங்கட்ட மூமெண்ட், ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் மூமெண்ட்டே.
அவர் வந்து ஹலிதா தெரியும், நான் வந்து அவர் பயங்கரமா அவரை பிடிக்கும்னு. அப்போ ஹலிதா வந்து என்னை ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிட்டு வராங்க. அவங்க பர்த்டேக்கு என்னைய சர்ப்ரைஸ் பண்ணாங்க. கூட்டிட்டு வந்தா நான் அவர் தோல் மேல கை போட்டு அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு, ஆமாங்க அடுத்த படம், ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம தானே ரசிகன், அவர் என்ன ரசிகன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்புறம் அந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியா சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துலதான். அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காரு. தொடர்ந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட. ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது பயங்கரமான சரியல் மூமெண்ட் தான். திரும்ப எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ள ஓடுது. எனக்கு வந்து கரெக்டா ஆர்கனைஸ்டா பேச வராது, அதனால மன்னிச்சிருங்க. ஒரு மாதிரி காம்பாக்டா பேச பாக்குறேன். மறக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன். குரு சார், பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார். எங்க கூடவே வருது, அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன். ஐ மீன் ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து ஷான்வி மேம், அது வந்து இப்ப லாங்குவேஜோட பேரியர் வந்து ஒரு 4 வாரத்தை தொடர்ந்து இங்கிலீஷ்ல பேசும்போது தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. ஓரளவுக்கு ஒப்பேத்துற ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுலயே அவ்வளவு கஷ்டம் இருக்கிறப்போ, சுத்தமா தெரியாத ஒரு மொழியை கையில எடுத்துட்டு அதை செம்மையா பண்ணாங்க. லாங்குவேஜ் பேரியரை வச்சுக்கிட்டு அதை பெர்ஃபார்ம் பண்றது வந்து எவ்வளவு கஷ்டங்கிறது வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு இங்கிலீஷ் டைலாக் கொடுத்தா எனக்கு தெரியும் அது. ஆனா அதெல்லாம் தாங்கிட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் யூ கெட் அ வெரி கிரேட் ஃபியூச்சர் மேம். வாழ்த்தெல்லாம் சொல்றேன், அப்படி கிடையாது. அப்புறம் எங்க ப்ரொடியூசர் வினோத்னா, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசரு. நல்ல சாப்பாடு போட்டாரு, லாஸ்ட் நாள் பிரியாணி போட்டாரு. தேங்க்யூண்ணா, தொடர்ந்து உங்க கூட ஒர்க் பண்ணும், பிரியாணிகளை சாப்பிட வேண்டும். குரு சார் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் நம்ம வந்து கிளாஸ் போகாம டிரைவிங் கத்துக்கிட்ட மாதிரி நம்ம ஆக்டிங் ஒரு மாதிரி ஒரு 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 இதே இருக்காதுல்ல, ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு வண்டி மாதிரி அப்படியே போயிட்டு இருப்போம். ஆனா குரு சார் வந்து ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளின்ட் ஆக்டர். அவரை வந்து கிட்ட இருந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்துல அவரு நானும் நடிச்சிருந்தாலும் என்னால அவர் நிறைய நேரம் பார்க்க முடியல. ஆனா பார்த்த குறிப்பிட்ட சில இதுல அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவு சின்ன சின்ன நுவான்சஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருங்கிற மாதிரி இருந்தது. அதை கிட்ட இருந்து பாக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்துல கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த தருணம் எனக்கு கிடைச்சதுக்கு. ஹோப்ஃபுல்லி நம்ம நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் எங்க டீம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பரா வருவோம், செமையா வருவோம். சுஜித், கண்ணன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய பேர்த்த விட்டுருக்கேன், கண்டிப்பா தெரியும், மன்னிச்சிருங்க. விடுபட்டவர்களுக்கு மன்னிப்போம். வந்த எல்லாத்துக்கும் நன்றியும் கேட்டுக்கிறேன். நல்ல படங்களை நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ண தவறுனதில்லை, இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நக்கலைட்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு முழு நீள திரைப்படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருட பயணம் இப்போ ஒரு திரைப்படம்ங்கிற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த திரைப்படம் சாத்தியமானதுக்கு பல பேர் காரணம். முதல்ல இந்த திரைப்படம் ஒரு திரைப்படமாக வந்து ஒரு முழு நிறைய அடையிறதுக்கு ஒரு என்ஜின் மாதிரி எங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து இரவும் பகலும் உழைத்து எங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை நிறைவு செய்யறதுக்கு உதவிய நக்கலைட்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லாம ஒரு திரைப்படத்தை எங்களால முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்க முடியாது. ரெண்டாவது, குடும்பஸ்தன் அப்படிங்கிற கதையை கேட்டாலே பல பேர் அந்த சொன்னாலே அது ஏதோ ரொம்ப பழசு அப்படின்னு நினைக்கிறாங்க.
பட் இட் இஸ் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆப்பிள், ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆரஞ்சு. ஆப்பிளும் ஆரஞ்சும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் ஒரு புது ஆப்பிள் தான். அது மாதிரி தான் குடும்பஸ்தனம். ஏன்னா இந்த பேர் ஒரு டிசீவிங்கான பேர், ஏமாத்தும். ஆனால் ஒரு ஹிப்ஹாப் பாட்டை கோரியோகிராஃப் பண்ண மாதிரி தான் இந்த படத்தை ஆக்சுவலாக எடுத்துருக்குறோம். இந்த ஸ்கிரிப்டை லேசில் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை நம்பி நாங்கள் முதல்ல சொல்லும் போதே ஒரு கதாநாயகனுக்கான வழக்கமான தமிழ் சினிமா சொல்கிற லட்சணங்களில் இருந்து எல்லாம் வேறுபட்டு ஒரு சராசரியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தன், அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்துக்காக, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக எல்லா துன்ப துயரங்களையும் தான் எடுத்து அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தாம இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்ல வருது. ஸோ இந்த கதையில ஒரு 100 பேர்த்த தூக்கி யாரில் பறக்க விடுற மாதிரியாகவோ அந்த மாதிரியான வீர பராக்கிரமங்கள்லாம் இருக்காது. அப்போ இந்த ஒரு ஹீரோவை யார் நம்புவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த படத்தை மணிகண்டன் சார் அவரை இந்த கேரக்டர் பண்ணா ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நானும் ராஜேஷும் நம்பினோம். இந்த ஹீரோ நம்பி வந்தார். இந்த கதையை அவர் நம்பினாரு. இந்த கதை கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் மேலும் வலுப்படுத்தினார். ஸோ நான் மணிகண்டன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கொலீக்ஸாக தான் எங்களுடைய பயணம் தொடங்குச்சு. ஆனால் இந்த படம் நிறைய இருக்கிற இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சகோதரர்கள் போல ஆகிட்டோம். ஐ எம் வெரி ஹாப்பி. அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த படத்துல பல வகைப்பட்டு இருக்கு. வெறும் ஒரு ஆக்டரா மட்டும் அவர் இந்த படத்துல தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கல. அவர் எங்களோட உட்கார்ந்து இந்த கதையை பல நாட்கள் நாங்க விவாதிச்சிருக்கோம். விவாதத்தின் வழியே தான் இந்த கதைக்குள்ள அவர் மேலும் 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 தன்னை உள்ள பிளெண்ட் பண்ணாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பல விஷயங்கள் பேசுறதுக்கு, ஒருத்தர் மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அது எல்லாமே ஷூட்டிங் நேரத்துல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு தருணத்துல நான் என்ன யோசிக்கிறேன் அவருக்கு தெரியும், அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்றதுக்கு டிஸ்கஷன்ஸ் உதவுச்சு. அடுத்தது ஷூட்டிங்ல அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு ஹீரோ அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருந்தது பல நேரங்கள்ல. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து ஒரு ஒர்க் பண்ற ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. ஸோ அந்த வகையில ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம், ஒரு ஹீரோவை டீல் பண்றோங்கிற மாதிரியான எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லாம அவர் பார்த்துக்கிட்டாரு. அதற்காகவும் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். மூன்றாவதாக இந்த படத்துக்குள்ள ஏகப்பட்ட நியூயான்சஸ், அந்த நியூயான்சஸை ஃபைண்ட் அவுட் பண்றது அது ஒரு வேலை. நாங்க பல விஷயங்கள் இதுக்குள்ள இன்டகிரேட் பண்ணியிருந்தோம். பட் அதை இன்னும் ஷார்பன் பண்றதுக்கு, இன்னும் சில நியூயான்சஸை உள்ளிருந்து வெளியே சர்ஃபேஸுக்கு கொண்டு வர்றதுக்கு மணிகண்டன் சார்னுடைய அவருடைய டேஸ்ட், அவருடைய வியூ, அவருடைய வேர்ல்டு வியூ, அவருடைய அவுட்லுக், இது எல்லாமே பயன்படுச்சு. அதற்காகவும் நான் அவருக்கு நன்றி சொல்றேன். ஒரு ரைட்டரா இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பொசிஷன் ஒருத்தருக்கு முதல் படத்திலே கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த படத்துல இந்த கதை வேற யாரையும் நம்பி இல்லை. இந்த படத்துல நடிக்கிற எல்லா நடிகரும் நம்பிதான் இருக்குது. ஸ்டோரிக்கு அடுத்தது யார் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வகையில் இந்த படம் இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு அறுசுவை விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த படம் பார்த்தா கிடைக்கும். குரு சோமசுந்தரம் சார், சான்வே மேக்னா, ஜென்சன் திவாகர், அனிருத், நிவேதிதா, குடசநாடு கனகமாமா, ஆர் சுந்தரராஜன் சார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய கலர் பேலட்டு இந்த படத்துல ஆக்டர்ஸ்ங்கிற வகையில இருக்கு. நீங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ரசிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் வைசாக் பத்தி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றது, குறிப்பா ஆர்ஆர் பண்றது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா இந்த படத்தினுடைய எடிட்டிங் பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமானது. காட்சிகள் ரொம்ப வேகமா நகரும்.
நிறைய துண்டு துண்டான காட்சிகள், மாண்டேஜஸ் நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு கோர்வையா ஆர்ஆர் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அதை ரொம்ப எஃபிஷியண்டா அவர் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மியூசிக். ஒரு 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 காமெடி படத்துக்கு பல வருடங்கள் கழித்து இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான வித்தியாசமான ஒரு இசை கோர்வையை நீங்க பார்ப்பீங்க. அதை என்னால் உங்களுக்கு கேரண்டியா சொல்ல முடியும். அடுத்து எங்களுடைய டீம் மெம்பர்ஸான எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் சுஜித் அவர்கள், கண்ணன் பாலு, இவங்களை பத்தி நான் தனியா பெருமையா பேசுறதுங்கிறது அது என்னை பத்தி நானே பேசிக்கிற மாதிரி. ஆனா அவங்களுடைய முழுமையான உழைப்பு அவங்க இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. மீரா, தென் எங்களுடைய டிசைன்ல ஒர்க் பண்ண கவின், எனக்கு ரைட்டிங்ல அசோசியேட்டா ஒர்க் பண்ண கிருஷ்ணகாந்த். இவங்களை பத்தி நான் புகழ்ந்து பேசுறதுங்கிறது என்னை பத்தி நானே சொல்ற மாதிரி. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு அவங்களோட ஃபுல்லஸ்ட் ஒர்க் அவங்க இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க டெடிகேட் பண்ணியிருக்காங்க. பல பர்சனல் லைஃப்ல இருந்த ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷன்ஸ்ல கூட அதெல்லாம் கூட அவங்க அட்டன் பண்ணாம இந்த படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மோரோவர், இந்த படம் ஒரு நான் பேசுறது ரொம்ப சீரியஸான டோன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா படம் அப்படி இருக்காது. நீங்க எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்குற வகையில தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா துன்பங்களுக்கும் நடுவில் நம்ம தேடிட்டே இருக்கிற சந்தோஷத்தினாலதான் அந்த லைஃப் மீனிங்ஃபுல்லாகுது. அந்த சந்தோஷத்தை இந்த படத்துல ஒரு டிப்பர் லாரியில கவுத்துற மாதிரி சந்தோஷத்தை கவுத்தி இருக்கிறோம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். எங்களுடைய ப்ரொடியூசர் பத்தி நான் சொல்லணும், வினோத் சார் பத்தி. வினோத் சார் என்னுடைய சகோதரர் போல. நான், இயக்குனர் ராஜேஷ், எங்களுடைய தயாரிப்பாளர் வினோத் அவர்கள் எல்லாருமே ஒரு அறையிலிருந்து கிளம்பி வந்தவங்க. இந்த படத்தினுடைய அப்போ அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த தருணத்துல என்கிட்ட ஏதாவது கதை இருக்காயா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒரு குடும்ப கதை இருக்குன்னு நான் சொன்னேன்னா வேணாம் அப்படின்ட்டாரு. ஆனா அதை மனசுக்குள்ள வன்மமா வச்சு 7 வருஷம் கழிச்சு அதே கதையை குடும்பஸ்தன்கிற பேர்ல அவரையே தயாரிக்க வச்சு இன்னைக்கு அந்த படம் ஒரு மிக சிறப்பா வந்திருக்கு. வினோத் சார், இந்த படம் வர்றதுக்கு அன்னைக்கு நீங்க வேணான்னு சொன்னது ஒரு முக்கியமான காரணம். அதனால பனிஷ்மெண்டா அவருடைய காசுலயே இந்த படத்தை எடுத்துருக்கோம். ஆமா, அவர் வாழ்க்கையிலிருந்து சில பொழுதுகளை களவாடி இந்த படத்துல அவர் வாழ்க்கையே படம் எடுத்து அவர் காசுலயே எடுத்து அவருக்கே போட்டு காமிக்கிறோம். ஆமா, அதுக்காக அவர்கிட்ட சம்பளமும் வாங்கியிருக்கோம். இதோட ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைத்தவரன்னு எனக்கு தோணல. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு முதல் படத்துக்கு ஒரு ரைட்டரா ஒரு டைரக்டரா எங்களுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கல. ஒரு மேசிவ் கேம்பெயின் அவர் வந்து நடத்தியிருக்காரு கடந்த 2-3 நாட்கள்ல. we are so overwhelmed by his support as a producer. Thank you very much sir. அடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய தேசிங் பெரியசாமி சார், அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள், அவருக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ், மடோன் அஸ்வின் அவர்கள், நம்ம அயலி திரைப்படத்தின் இயக்குனர் அருண் அவர்கள், இப்படி நிறைய டைரக்டர்ஸ் பேக் எண்ட்ல எங்களுக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாம் குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். யாராவது விடுபட்டிருந்தா மன்னிக்கணும். நாங்க ஒரு யூடியூபரா இருந்து பல பரிசோதனை முயற்சிகள் நாங்கள் அதில் செஞ்சப்போ, ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து இதை செய்யறாங்க அப்படிங்கிறது இல்லாம அந்த கண்டென்ட்னுடைய ஒரு நேர்மைக்காக அதுல ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற பசங்க அதுக்காக ஒரு டெடிகேட்டடா வித்தியாசமா சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கிற வகையில அதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும் ஊடகத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப பெரிய அளவுல ஆதரிச்சிருக்காங்க. நக்கலைட்ஸ் தொடங்கிய முதல் வருஷத்திலேயே
பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவையும் பாராட்டையும் அவங்களுடைய சரியான நேரத்தில் சரியான விமர்சனங்களும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருந்திருக்குது. அதற்கடுத்து அதிலிருந்து அடுத்த கட்டமாக நாங்கள் அம்முச்சிங்கிற வெப்சீரிஸை நாங்கள் ஆஹாக்காக பண்ணியிருந்தோம். அம்முச்சி வெப்சீரிஸ்க்கான ப்ரெஸ் ஷோ இங்கே தான் நடந்தது. ஒரு 3 ஆண்டுகள் இருக்குமா ராஜேஷ்? 3 வருஷம் இருக்கும். ஆனால் அரங்கு நிறைந்த காட்சி தான் அது. எல்லா பத்திரிகை நண்பர்களும் வந்து இருந்து அந்த அம்முச்சி வெப்சீரிஸை பார்த்து பெரிய அளவில் பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் ரொம்ப புதுசு, சென்னைக்கு புதுசு, எங்களுடைய ஒர்க் இங்கே வந்து ரொம்ப புதுசு. ஆனால் அந்த ஒர்க்கில் இருந்த ஒரு நேர்மையான ஒரு அப்ரோச்சுக்காக பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே அதை ரொம்ப பெரிய அளவில் அதை பாராட்டி அதுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உதவுனீங்க. அந்த வகையில் குடும்பஸ்தன்கிற இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லாருமே ஆதரித்து இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய சப்போர்ட், தென் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய நல்ல விமர்சனங்களை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். உங்களுடைய அன்பு ஆதரவும் எப்போவுமே தேவைன்னு நான் நினைக்கிறேன். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அப்படியான விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரியான ஒரு திரைப்படம் குடும்பஸ்தன் திரைப்படம் ஜனவரி 24 அன்று வெளிவர இருக்கு. இந்த படத்தை எல்லாருமே பார்த்து உங்களுடைய ஆதரவை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல இந்த திரைப்படத்தை பற்றிய உங்களுடைய நேர்மையான விமர்சனங்களையும் நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.